Hi, welcome you to learn English. Eat அப்படிங்கிறது verb, வேலையை குறிக்கும் வார்த்தை. Eating அப்படிங்கிறது present participle, அதாவது gerund form. ஓகே, ing சேர்த்த உடனே அது வந்து continuous tense அப்படின்னு சொல்லுவோம். Eating, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பட் இன்னொரு மீனிங் சாப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். Eat அப்படின்னா சாப்பிடு, eating அப்படின்னா சாப்பிடுதல். Look, பார், looking, பார்த்தல். வாட்ச், கவனி, வாட்சிங், கவனித்தல். இப்படி மீனிங் சொல்லலாம். அட் தி சேம் டைம் வாட்சிங், கவனித்து கொண்டிருக்கிறார், லுக்கிங், பார்த்து கொண்டிருக்கிறார், ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், இப்படியும் சொல்லலாம். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். சாப்பிடுதல், அதாவது சத்தான உணவு சாப்பிடுதல் மிகவும் முக்கியமானது. ஓகே, இந்த சென்டென்ஸில் வேர்ப் எது? இஸ். ஈட்டிங் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த ஜெரண்ட் ஃபார்மை வேர்பாக மாற்றணுன்னா அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ நோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். டு ஈட் அப்படின்னு வந்துடுது பாருங்கள், இது இன்ஃபினிட்டிவ். ஐ நோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். இந்த மாதிரி ஜெரண்ட் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸ், இன்ஃபினிட்டிவில் ஒரு சென்டென்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஹி வாண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் டு லுக் கைண்ட். ஹி வாண்ட்ஸ் ஹிம்செல்ஃப், அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? டு லுக் கைண்ட், அன்பாக தெரிவதற்கு விரும்புகிறார். He wants himself to look kind. Looking kind is his style. அன்பாக இருத்தல், அன்பாக தெரிதல், looking kind is his style. Government's main duty is to create new employment opportunities. கவர்மெண்ட்டோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா is to create, to create. இது வேர்பாய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய வேலை வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணணும். இஸ் டு கிரியேட் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கிரியேட் அப்படிங்கிற வேர்டை ஜெரண்ட் ஃபார்மில் மாற்றணும்னா கிரியேட்டிங் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் கவர்மெண்ட்ஸ் டியூட்டி. ஓகே, கிரியேட் பண்ணுதல், உருவாக்குதல், அதுவே கவர்மெண்ட்டோட முக்கியமான டியூட்டி. வாட்சிங் க்ளோஸ்லி இஸ் தி கேரக்டர் ஆஃப் போலீஸ். வாட்சிங் க்ளோஸ்லி, க்ளோஸாக வாட்ச் பண்ணுதல். ஓகே, பண்ணுதல், கவனித்தல். வாட்சிங், க்ளோஸாக கவனித்தல் இஸ் தி கேரக்டர் ஆஃப் போலீஸ். அதுதான் போலீஸுடைய கேரக்டர், பண்புகள். போலீஸஸ் கேரக்டர் இஸ் டு வாட்ச் க்ளோஸ்லி. இந்த சென்டென்ஸில் டு வாட்ச் அப்படின்னு இன்ஃபினிட்டிவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாட்சிங் அப்படிங்கிற அந்த நவுன் இந்த சென்டென்ஸில் வாட்ச் அப்படின்னு வேர்பாக மாறி இருக்கு. மெதுவாக நடத்தல், அதாவது நடக்கிறது, மெதுவாக நடக்கிறது அவருடைய நேச்சர். வாக்கிங் ஸ்லோலி இஸ் ஹிஸ் நேச்சர். இட் இஸ் ஹிஸ் நேச்சர் டு வாக் ஸ்லோலி. மெதுவாக நடந்து போகிறது அவருடைய நேச்சர். இந்த சென்டென்ஸில் வாக் அப்படிங்கிறது வேர்பாக வருது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. வாக்கிங் ஸ்லோலி இஸ் ஹிஸ் நேச்சர். இட் இஸ் ஹிஸ் நேச்சர் டு வாக் ஸ்லோலி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப். டு கீப், இந்த கீப் அப்படிங்கிற வேர்பை இந்த சென்டென்ஸில் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸையும் சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீப்பிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். வைத்திருத்தல் அப்படின்னு வந்தது. கீப்பிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் ஃபார்மாக வந்துடுது அந்த வேர்ப். ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் சக்ஸஸ். கடினமாக உழைத்தல் வெற்றியை தரும். ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் சக்ஸஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ரிசீவ் சக்ஸஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இந்த சென்டென்ஸில் ஒர்க் அப்படிங்கிறது வேர்பாக வந்துடுது. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ரிசீவ் சக்ஸஸ். இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு ஸ்லீப் இனஃப். போதுமான அளவு தூங்குதல் நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு ஸ்லீப் இனஃப். ஸ்லீப்பிங் இனஃப் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நன்றாக போதுமான அளவு தூங்குதல். தூங்குதல் அப்படின்னு வந்துடுது இந்த ஸ்லீப்பிங். ஸ்லீப் அப்படின்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப்பிங் அப்படின்னா ஜெரண்ட் ஃபார்ம், தூங்குதல். டாக்கிங் டூ மச் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்.
நிறைய பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம், டைம் வேஸ்ட். டாக்கிங் அப்படின்னு இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. இதுவே வேர்பாக யூஸ் பண்ணோன்னா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் டு டாக். டு டாக் இன்ஃபினிட்டிவ். இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் டு டாக் டூ மச். டு ஹியர் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். நிறைய கேட்குறது ஒரு நல்ல பழக்கம். டு ஹியர் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். ஹியரிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபினிட்டிவ், செகண்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். பேக்கிங் ஆல் திங்ஸ், எல்லா பொருட்களையும் பேக் பண்ணுறது இஸ் நாட் நெசசரி, தேவையில்லை. பேக்கிங் அப்படின்னு ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் நாட் நெசசரி டு பேக் ஆல் திங்ஸ். இந்த சென்டென்ஸில் இன்ஃபினிட்டிவில் இருக்குது. இந்த பேக்கிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை டு பேக் அப்படின்னு வேர்பாக மாறிடுது. இட் இஸ் நாட் நெசசரி டு பேக் ஆல் திங்ஸ். இஃப் யூ வாண்ட் குட் ஹெல்த் டு நாட் ஈட் எ லாட். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னா டு நாட் ஈட் எ லாட், நிறைய சாப்பிடாதீங்க. இஃப் யூ வாண்ட் குட் ஹெல்த் டு நாட் ஈட் எ லாட். ஈட்டிங் எ லாட் இஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஹெல்த். ஈட்டிங் எ லாட், ஈட்டிங் அப்படின்னு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஜெரண்ட் ஃபார்மில் வந்துடுது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வேர்பாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் குட் ஹெல்த் டு நாட் ஈட் அப்படின்னு வேர்ப் ஃபார்மில் இருக்குது. சும்மா உட்காந்துருக்கிறது சிட்டிங் ஐடில் இஸ் நாட் அ குட் ஹேபிட். அது நல்ல பழக்கம் இல்லை. சிட்டிங் ஐடில் இஸ் நாட் எ குட் ஹேபிட். இட் இஸ் நாட் எ குட் ஹேபிட் டு சிட் ஐடில். டு சிட் அப்படின்னு வேர்ப் ஃபார்மில் வந்துடுது. இட் இஸ் நாட் நெசசரி டு ஒர்க் ஹார்ட். இட் இஸ் குட் டு பெர்ஃபார்ம் ஸ்மார்ட். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் நல்லது. இட் இஸ் நாட் நெசசரி டு ஒர்க் ஹார்ட். ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் நாட் நெசசரி. பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் இஸ் குட். இந்த டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த வேர்ப் பெர்ஃபார்மிங் அப்படின்னு மாறி இருக்கு. பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் இஸ் குட். ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் நாட் நெசசரி. பார்ப்பதற்கு அழகாக தெரிதல், லுக்கிங் பியூட்டிஃபுல் இஸ் இம்பார்ட்டண்ட். லுக்கிங் பியூட்டிஃபுல் இஸ் இம்பார்ட்டண்ட். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு லுக் பியூட்டிஃபுல். There is no use to speak loudly here. சத்தமாக பேசுகிறது, இங்கே சத்தமாக பேசுகிறதுனால எந்த யூஸும் இல்லை. There is no use to speak loudly here. Speaking loudly is not important here. Speaking loudly, சத்தமாக பேசுதல் இங்கு முக்கியமில்லை. Speaking loudly is not important here. Closing the doors is not necessary now. கதவுகளை பூட்டுதல் இப்பொழுது தேவையில்லை. Closing the doors is not necessary now. They are not here to close the doors. They are not here. அவர்கள் கதவு பூட்டுவதற்கு இங்கு இல்லை. They are not here to close the doors. Creating awareness is government's duty. Creating awareness is government's duty. Awareness create பண்ணுதல் government-ஓட duty. It is government's duty to create awareness. So creating, create. Creating அப்படிங்கிறது gerund form. To create அப்படிங்கிறது infinitive. Infinitives, gerund forms. இதில் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.